உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் வால்டர் ஜே டாட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1869 ஏப்ரல் 22 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறக்கிறார் வால்டர் ஜேம்ஸ் டாட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஆர்டிசனாக இருந்திருக்கிறாங்க. அதாவது கையால் பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறமையான கைவினைஞராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப ஏழ்மையின் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே வால்டர் ஜே டாட் மிகவும் கடினமான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளிவர்றதுக்கு கல்விதான் சிறந்த வழின்றத வால்டர் ஜே டாடோடைய அப்பா அறிஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாக குடும்பம் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்த போதும் கூட வால்டர் ஜே டாடை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு இவருடைய அப்பா முடிவு செய்கிறாங்க. இதனால 1874 ஆண்டு வால்டர் ஜே டாடுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து வால்டர் ஜே டாட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வால்டர் ஜே டாடுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவருடைய குடும்பத்தினுடைய கஷ்டம் புரிய ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாகவே வால்டர் ஜே டாட் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வால்டர் ஜே டாடோடைய அங்கிள் ஒருத்தர் ஸ்டேஜ் கார்பெண்டராக இருந்தாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் திரையரங்குகள் அதே மாதிரி பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் இசை நிகழ்ச்சிக்காகவும் அதே மாதிரி நாடகங்களுக்காகவும் அமைக்கப்படும். ஸோ அதை அமைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கார்பெண்டராக தான் வால்டர் ஜே டாடோடைய அங்கிள் இருந்தாங்க. இவருடைய அங்கிள் கூட சேர்ந்து தான் வால்டர் ஜே டாடோடைய அப்பா ஒரு ஆர்டிசனாக கைவினைஞராக ஒர்க் பண்ணி வந்தாங்க. எப்படின்னா இவருடைய அங்கிள் அந்த ஸ்டேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது இப்போ ஒரு இசை நிகழ்ச்சியோ அல்லது ஒரு நாடகமோ நடக்க போகுது அப்படின்னா அதுக்குண்டான மேடையை அமைக்கிறதுல இவருடைய அங்கிள் ஒர்க் பண்ணாங்க. அதே சமயம் அந்த மேடைக்கு தேவைப்படக்கூடிய அந்த டிசைனிங்ஸ் அதே மாதிரி இந்த அலங்கார பொருட்கள் ஸோ அதெல்லாத்தையுமே வால்டர் ஜே டாடோடைய அப்பா தான் கையாலேயே உருவாக்கி வந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு கைவினைஞராக வால்டர் ஜே டாடோடைய அப்பா இருந்து வந்தாங்க. இதன் காரணமாகவே வால்டர் ஜே டாடுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவருடைய அப்பா கூடயும் அங்கிள் கூடயும் சேர்ந்து அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஜை உருவாக்குறதுல இவருடைய அங்கிள் ஈடுபட்டு இவருடைய அப்பா அந்த ஸ்டேஜுக்கு தேவையான பொருட்களை உருவாக்குனாங்க. அப்போ வால்டர் ஜே டாட் இவருடைய அப்பாவுக்கு உதவி செய்ய தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியோ நாடகமோ அல்லது மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களோ இதெல்லாமே பார்த்து ரசிக்க தொடங்குறாங்க வால்டர் ஜே டாட். இப்படி வால்டர் ஜே டாடோடைய குடும்பம் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்த போதும் கூட வால்டர் ஜே டாடோடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியானதாக மாறத் தொடங்கியிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வால்டர் ஜே டாடோடைய அப்பா உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இது வால்டர் ஜே டாடோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதன் காரணமாக வால்டர் ஜே டாடோடைய மகிழ்ச்சி முழுமையா இருளில் மறைய தொடங்குது. அது மட்டும் இல்லாம இதே காலகட்டத்தில் வால்டர் ஜே டாடோடைய அம்மாவும் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க இவருடைய அப்பாவினுடைய இழப்பினால. ஸோ இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு வால்டர் ஜே டாடோடைய குடும்பம் மிகவும் சிரமப்பட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வால்டர் ஜே டாட் தான் சின்ன பையன். இவருக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் நிறைய பேர் இவருடைய வீட்டில் இருந்தாங்க. அதாவது நான் ஆரம்பத்தில் வால்டர் ஜே டாடுக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இவருக்கு வால்டர் ஜே டாடுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் வால்டர் ஜே டாட் மட்டும் தான் இவருடைய குடும்பத்தில் ஒரே பையன். மற்ற எல்லாருமே ஒரு குழந்தைகள் தான் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி வால்டர் ஜே டாடோடைய குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் வால்டர் ஜே டாடோடைய எல்டர் சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு மூத்த சகோதரி அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன் அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தது. அப்போ அவங்க வால்டர் ஜே டாடை அங்கே அனுப்பிட சொல்லி இவருடைய அம்மாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வால்டர் ஜே டாடோடைய அம்மாவுடைய உடல்நிலை இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தனால இவருடைய அம்மானால் வால்டர் ஜே டாடை பார்த்துக்க முடியல. ஸோ அதுக்கு இவருடைய எல்டர் சிஸ்டரே இவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவருடைய அம்மாட்ட கேட்குறாங்க. ஸோ வால்டர் ஜே டாடை இவருடைய அம்மா அனுப்புறதுக்கு சம்மதிக்கவும் செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1879 ஆண்டு இவருடைய 10 வயதில் வால்டர் ஜே டாட் இவருடைய ஆரம்ப கல்வியை அந்த லண்டனில் இருக்கக்கூடிய லோக்கல் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா
வால்டர் ஜே டாடோடைய அம்மா வந்து இவரை இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. அங்கே இவருடைய எல்டர் சிஸ்டர் தான் வால்டர் ஜே டாடை வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்டர் சிஸ்டர் மட்டும் இல்லாமல் இவருடைய எல்டர் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட், ஸோ அவங்க 2 பேரும் வால்டர் ஜே டாடை 1879ஆம் ஆண்டிலிருந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பப்ளிக் ஹை ஸ்கூலில் இவருடைய எல்டர் சிஸ்டர் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1879ஆம் ஆண்டிலிருந்து வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு வால்டர் ஜே டாடோடைய அம்மா வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி இங்கிலாந்துல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து வால்டர் ஜே டாடை வந்து பார்த்துட்டு கவனிச்சுட்டு போனாங்க. ஸோ இது மாதிரி வால்டர் ஜே டாடோடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் போக போக வால்டர் ஜே டாடுக்கு இன்னும் ரொம்ப நல்லா விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய எல்டர் சிஸ்டர், அதேமாதிரி இவருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்டு, ஸோ பிரதர் இன்லா, இவங்க 2 பேர் மூலமாக தான் இவர் வந்து படிக்கிறார் அப்படின்றதே வால்டர் ஜே டாட் வந்து முழுமையாக உணர்றாங்க. ஸோ இப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு வால்டர் ஜே டாட் வந்து முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1883ஆம் ஆண்டு இவருடைய 14 வயதில் வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிடுறாங்க. படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய இந்த டீ அண்ட் காஃபி மெர்ச்சன்ட்ஸுக்கு உண்டான ஒரு ஃபேம், அங்கே வந்து வால்டர் ஜே டாட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த டீ தூள், காஃபி தூள் இதெல்லாமே வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனம், அந்த ஒரு ஃபேமில் வால்டர் ஜே டாட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1883ஆம் ஆண்டிலிருந்து. இந்த காலகட்டத்தில் வால்டர் ஜே டாட் வந்து பள்ளி பாடங்கள் எதுவும் படிக்கலை, ஆனால் சண்டே ஸ்கூலை அட்டன் பண்ணாங்க. சண்டே ஸ்கூல் அப்படின்னா சர்ச்சில் வந்து சண்டே பைபிளில் வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பைபிள் வந்து கற்பிப்பாங்க. அதை வந்து வால்டர் ஜே டாட் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இப்படி வரும்போது வால்டர் ஜே டாடுக்கு இந்த காலகட்டத்தில் தான் கடல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் வந்து கடல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்னு வால்டர் ஜே டாட் வந்து முடிவு செய்கிறாங்க. அப்போ அந்த சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்த ஒரு நபர், அவர் வால்டர் ஜே டாட் கூட நல்ல நண்பராக வந்து பழகவும் செய்கிறாங்க. ஸோ அவரும் வந்து இவரை ஊக்குவிக்கிறாங்க. கடல் சார்ந்த விஷயங்கள் அதிலெல்லாம் இவர் வந்து படிக்கிறதுக்கோ அல்லது அது சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கோ அவர் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் வால்டர் ஜே டாடோடைய எல்டர் சிஸ்டருக்கு இது தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு சுத்தமாக இது பிடிக்கல. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ வந்து வேலைக்கு போகிறல, அப்படியே வேலைக்கு போ. கடல் சார்ந்தது அப்படின்னா எப்போ வேணாலும் கடல் அப்படின்றது வந்து மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடியது. ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு வால்டர் ஜே டாடோடைய எல்டர் சிஸ்டர் வந்து இவரை வந்து கண்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையை மீறி வால்டர் ஜே டாட்னாலையும் கடல் சார்ந்த விஷயங்களில் இவரால் ஆர்வம் காட்ட முடியல. இதை வந்து இவர் அந்த ஒரு ஆர்வத்தை வந்து கைவிட்டுடுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவருடைய எல்டர் சிஸ்டர் வந்து ப்ரொஃபஸர் எலியட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவர் வந்து அந்த மேசசூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ், அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹார்வர்ட் காலேஜ், அங்கே வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து வந்தாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்து வந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இவருடைய எல்டர் சிஸ்டர் வந்து வால்டர் ஜே டாடுக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் வந்து இந்த காலகட்டத்திலையும் அந்த ஃபேம் ஆஃப் டீ அண்ட் காஃபி மெர்ச்சன்ட்ஸ் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ இவருடைய எல்டர் சிஸ்டர் அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் வந்து அந்த கேம்பிரிட்ஜ் அது சார்ந்த இடங்களில் வேலை கிடைக்குமா அப்படின்றத வந்து அவர் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஹார்வர்ட் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயில்ஸ்டன் கெமிக்கல் லேபரட்டரி அப்படின்னு ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடம் ஒன்று இருந்தது. அங்கே வந்து ஜெனரேட்டராக இருக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டாங்க. ஜெனரேட்டர் அப்படின்னா காவலாளி, அதை வந்து அந்த லேபரட்டரியை காவல் காக்கணும் முன்னின்று. ஸோ அந்த ஒரு பொறுப்பு வந்து இருக்குது அப்படின்றத அந்த ப்ரொஃபஸர் எலியட் வந்து வால்டர் ஜே டாடோடைய எல்டர் சிஸ்டர்கிட்ட வந்து தெரிவிச்சிடுறாங்க. இதை வந்து வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய எல்டர் சிஸ்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. கரெக்டாக 1887ஆம் ஆண்டு இவருக்கு 18 வயது இருக்கும்போது வால்டர் ஜே டாட் வந்து இந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் வந்து போயிடுறாங்க அந்த வேலைக்காக. ஸோ இவர் வந்து அந்த ஃபேம் ஆஃப் டீ அண்ட் காஃபி மெர்ச்சன்ட்ஸ் அங்கேருந்து வேலையை விட்டுட்டு தான் கேம்பிரிட்ஜுக்கு போயிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஹார்வர்ட் காலேஜ் அதனுடைய பாயில்ஸ்டன் கெமிக்கல் லேபரட்டரியோடைய ஒரு ஜெனிட்டராக 1887ஆம் ஆண்டிலிருந்து வால்டர் ஜே டாட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய வேலையெல்லாம் அந்த லேபை வந்து பார்த்துக்கணும், அதுதான் இருந்தது. அப்போ அங்கே வரக்கூடிய மாணவர்கள் அவங்கெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஹார்வர்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு
பாயில்ஸ்டன் கெமிக்கல் லேபரட்டரி அங்கே தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே பண்ணுறத வால்டர் ஜே டாட் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஹச்.பி. ஹில் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவர் வந்து ஒரு வேதியியல் பேராசிரியர், ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அவர் தான் வந்து அங்கே நிறைய அந்த கெமிக்கல் லேபரட்டரியில் நிறைய கெமிஸ்ட்ரி சார்ந்த லெக்சர்ஸ், விரிவுரைகளை அவர் வந்து கொடுத்து வந்தாங்க. இதெல்லாம் வால்டர் ஜே டாட் வந்து வாசலில் நின்றபடி பார்க்கவும் கேட்கவும் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் படிப்படியாக வால்டர் ஜே டாடுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில் நிறைய ஆர்வமும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலேயே தொடர்ந்து இவர் கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் கெமிக்கல் லெக்சர்ஸையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஹச்.பி. ஹில் வந்து மாணவர்கள்கிட்ட கெமிஸ்ட்ரி சார்ந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது வால்டர் ஜே டாட் வந்து அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் ஹச்.பி. ஹில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுறாங்க. வால்டர் ஜே டாட் வந்து 14 வயசு வரைக்கும் தான் ஸ்கூலே படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு சாதாரணமான ஜெனிட்டராக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. நம்ம கற்பித்ததை மாணவர்கள் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஜெனிட்டர், ஒரு காவலாளி கவனிச்சிருக்கான் அப்படின்றத அந்த ஒரு ஹச்.பி. ஹில் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் வால்டர் ஜே டாட் கிட்ட வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து தொடர்ந்து என்னுடைய லெக்சர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம், அதுக்குண்டான கோர்சஸ் வந்து நீ எழுதலாம், எழுதி கெமிஸ்ட்ரியில் நல்லா வந்து நீ வந்து படித்தா ஒரு அபாத்தகிரி ஆயிடலாம். அபாத்தகிரி அப்படின்னா மருந்து தயாரிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த போஸ்ட் வந்து இன்றைய காலகட்டத்தில் அந்த ஒரு பொசிஷன் ஆனது ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது மருந்துகளை வந்து தயாரிக்கிறது, அந்த மருந்துகளை மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணுறது, விநியோகிக்கிறது. இந்த பதவி தான் அப்பாத்தகிரி அப்படின்றது. ஸோ அப்படி ஆகணும்னா அதுக்கு உண்டான கெமிக்கல் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணால், அந்த எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ண அந்த மாதிரி வந்து படித்து அந்த ஒரு தகுதியை பெறலாம் அப்படின்னு அந்த வால்டர் ஜே டாடுக்கு ஹச்.பி. ஹில் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து அறிவுரை கொடுக்குறாங்க. இதை வால்டர் ஜே டாடும் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு கெமிஸ்ட்ரியில் நிறைய ஆர்வம் இருந்தனால. ஸோ இவர் வந்து கெமிஸ்ட்ரியிலேயே குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அந்த கோர்சஸ் வந்து ஹச்.பி. ஹில் அப்படின்ற பேராசிரியர்கிட்ட இருந்து வால்டர் ஜே டாட் வந்து கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா 1890 காலகட்டத்தில் வால்டர் ஜே டாட் வந்து ஸ்டேட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு சில கோர்சஸ்லாம் அந்த ஹார்வர்ட் காலேஜில் முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு அபாத்தகிரியா வால்டர் ஜே டாட் வந்து பதவியையும் பெறாங்க. இதுக்கிடையில் வால்டர் ஜே டாடுடைய அம்மாவும் வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் வால்டர் ஜே டாடுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் அந்த இழப்பிலிருந்து வால்டர் ஜே டாட் வந்து மீண்டு வந்து தொடர்ந்து இவருடைய படிப்பில் கவனம் செலுத்த தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1892 காலகட்டத்தில் இவர் முழுமையாக வந்து ஒரு அபாத்தகிரியாக தகுதி பெற்றிருந்தாங்க. அப்போது இவருக்கு வந்து பாஸ்டன், இவர் வந்து இவருடைய எல்டர் சிஸ்டருடைய வீடு அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் இவர் கேம்பிரிட்ஜுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த பாஸ்டனில் மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இந்த எம்ஜிஹெச் அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் அபாத்தகிரி அப்படின்ற அந்த ஒரு பதவியானது வால்டர் ஜே டாடுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்காக 1892ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ஹார்வர்ட் காலேஜில் இவருடைய கெமிஸ்ட்ரி கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அபாத்தகிரி கோர்ஸையும் முடிச்சுட்டு மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து மறுபடியும் மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு அசிஸ்டன்ட் அபாத்தகிரியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வால்டர் ஜே டாட் வந்து ஒரு முழுமையான ஒரு அபாத்தகிரியாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அபாத்தகிரியிலேருந்து ஒரு ஃபுல் அபாத்தகிரியாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஃபார்மசி மருந்தியல் அதுக்குண்டான எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு மேசச்சூசட்ஸோடைய ஸ்டேட் எக்ஸாமினேஷன் அதை வந்து இவர் வந்து அட்டன் பண்ணவும் தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இவர் வெறும் மருந்தை தயாரித்து அதை விநியோகம் பண்ணுற ஒர்க்கில் மட்டும் இவர் நியமிக்கப்படாமல் ஒரு அஃபீஷியல் ஃபோட்டோகிராஃபராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பல மருத்துவமனைகளில் அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நோயாளிகளினுடைய புகைப்படம் வந்து ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் பயன்படுத்தி எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுறதுக்கு உண்டான காரணம் வந்து அவங்களுடைய தோற்றம். இப்போ ஒரு நோயாளி வர்றாங்கன்னா அவங்களுடைய தோற்றத்தை புகைப்படமாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நோய் போனதுக்கப்புறமா அந்த தோற்றத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சில டாக்குமெண்ட்ஸுக்காகவும் இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஸோ அப்போ அந்த மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோடைய
ஒரு அபாத்தகிரியா மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராகவும் வால்டர் ஜே டாட் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவர் படிப்படியாக ஃபோட்டோகிராஃபியில் முழுமையான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இவருக்கு நிறைய நாலேஜும் வால்டர் ஜே டாடுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருந்தது. எப்படின்னா இவருடைய அங்கிள் அப்பா அவங்கெல்லாம் இங்கிலாந்தில் இவர் இருக்கும்போது அந்த நாடக மேடை இசை நிகழ்ச்சி அங்கெல்லாம் போகும்போது இந்த ஃபோட்டோகிராஃபிஸ் கூட அந்த கால ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் கூட வால்டர் ஜே டாட் வந்து அப்போவே ஓரளவுக்கு வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதனால இவருக்கு இந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாவே இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஃபோட்டோகிராஃப்ஸ் டெவலப் பண்ணுறதுலையும் ஃபோட்டோகிராஃப்ஸுக்கு உண்டான ஃபிலிம் அதை வந்து டெவலப் பண்ணுறதுலையும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு நிபுணராகவே வால்டர் ஜே டாட் வந்து மாற தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1894ஆம் ஆண்டு ஸ்டேட் எக்ஸாமினேஷனை இவர் வந்து அந்த ஸ்டேட் எக்ஸாமினேஷனுடைய போர்டு அங்கே வந்து இவர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி இவர் ஒரு ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்டாக மாறிடுறாங்க. ஸோ ஒரு மருந்தியல் நிபுணராக இவர் வந்து 1894ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் பதிவு செய்யப்பட்ட மருந்தியல் நிபுணராக இவர் வந்து மாறிடுறாங்க. இது மருந்தாளர் அப்படின்னு இந்த பொறுப்பு அழைக்கப்படும். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவர் வந்து மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய ஃபார்மசிஸ்டாக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சீஃப் ஃபார்மசிஸ்டாக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1895 நவம்பர் 8 அந்த சமயம் ஜெர்மனியில் வில்ஹெல்ம் கான்ராட் ரங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு இயந்திர பொறியாளர் அவர் ஒரு பிசிசிஸ்ட் இயற்பியலாளரும் கூட. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்ரேவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க 1895 நவம்பர் 8. அதை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் இந்த எக்ஸ்ரே பற்றின விஷயங்கள் பரபரப்பாக போய் 1896ஆம் ஆண்டிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் இந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. எக்ஸ்ரே அப்படின்றது ஒன்றும் கிடையாது, எலும்புகளை நம்மளுடைய தோலை தாண்டி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் அதை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு ரேடியோகிராஃபாக பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் எக்ஸ்ரே அப்படின்றது. ஸோ எலும்பு உடஞ்சிருக்கா இல்லைனா எலும்பில் ஏதாவது கிராக் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ரே தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுது. அது 1895ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கரெக்டாக 1895 நவம்பர் 8 தான் வில்ஹெல்ம் கான்ராட் ரங்கன் வந்து அதை கண்டறிஞ்சாங்க. ஸோ அதை அவர் வந்து கண்டுபிடிச்ச பிறகு 1896 அது ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா உடனடியாக வால்டர் ஜே டாட் வந்து ஏற்கனவே ஃபோட்டோகிராஃபி அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபராகவும் ஒரு சீஃப் ஃபார்மசிஸ்டாகவும் இருக்கிறனால மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ரேடியோகிராஃபராகவும் நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அது ரேடியாலஜிஸ்டாகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1896க்கு பிறகு வால்டர் ஜே டாட் வந்து முழுமையாக வந்து எக்ஸ்ரேவை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு அதாவது குறிப்பாக வந்து எலும்பில் காயமுள்ள நோயாளிகளுக்கு எலும்பில் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத பரிசோதிக்கிறதுக்கு எக்ஸ்ரேவை அந்த மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் வால்டர் ஜே டாட் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதுக்கு காரணம் இவர் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான எக்ஸ்பர்ட்டாக இருந்தனால. இதுக்கப்புறம் இந்த ரேடியேஷனால் எக்ஸ்ரேவை பயன்படுத்தும் போது ரேடியம் வந்து ரேடியேஷனுடைய சோர்ஸாக பயன்படுத்தப்பட்டு ரேடியாலஜியில் பயன்படுத்தப்படும். ஸோ அந்த கதிர்வீச்சு அது வந்து தாக்கம் ஏற்படும், அந்த கதிர்வீச்சினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. அப்போ முதல் முறை 1897ஆம் ஆண்டு வால்டர் ஜே டாடோடைய தோலில் சின்ன சின்ன காயம்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்குண்டான சிகிச்சைகளை வால்டர் ஜே டாட் வந்து எடுத்துக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு இவருடைய தோல் முழுக்க ஒரு பகுதியில் செதஞ்சு போயிடுது. வேறு ஒரு இடத்துல இருந்து ஸ்கின் கிராஃப்ட் பண்ணணும், அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து தோலை எடுத்து இன்னொரு அந்த சேதமடைஞ்ச இடத்துல வச்சு அந்த சர்ஜரி பண்ணணும். அந்த நிலை கூட வால்டர் ஜே டாடுக்கு 1898ஆம் ஆண்டு ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ரேடியேஷன் எக்ஸ்ரே பயன்படுத்துகிற ரேடியேஷன் தான் அப்படின்றது வால்டர் ஜே டாடுக்கு அந்த காலகட்டத்தில் பாவம் தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க வால்டர் ஜே டாட் வந்து முழுமையாக மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராகவே ஆகிடணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, மெட்டீரியா மெடிக்கல் இதெல்லாம் தான் படிச்சிருந்தாங்க. இவர் வந்து மருத்துவம் படிக்கலை. ஸோ மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராகி முழுமையாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராகவே ஆகணும் அப்படின்னு வால்டர் ஜே டாட் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்காக 1900ஆம் ஆண்டு அந்த இவர் ஒர்க் பண்ணக்கூடிய மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அது இருக்கக்கூடிய அந்த பாஸ்டன் அங்குதான் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலும் இருக்கு. இது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூல். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மேசச்சூசெட்ஸ்ல இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஹார்வர்ட் காலேஜும் அந்த ஒரு கேம்பிரிட்ஜில் தான் இருக்கு. ஆனால் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து பாஸ்டன்ல இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த பாஸ்டன்லேயே அந்த மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதே பாஸ்டன்ல இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு 1900ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. சில ஆண்டுகள் வால்டர் ஜே டாட் வந்து
தொடர்ச்சியாக மருத்துவம் படித்து வந்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த எம்ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு வேலை பளுவின் காரணமாக வால்டர் ஜே டாட்னால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க முடியல. இதனால் 1902 1903 இந்த காலகட்டத்தில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் வந்து பாதியிலேயே படிப்பை வந்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு வால்டர் ஜே டாட் வந்து வேறொரு இடத்துக்கு போகணும், வேலை இல்லாமல் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு வால்டர் ஜே டாட் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்காக இந்த ஒரு 1902 1903 காலகட்டத்தில் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்மாண்ட்டில் இருக்கிற பெர்லிங்டனுக்கு இவர் போயிடுறாங்க. இது வந்து சிடன்டன் கவுண்டியில் வந்து இந்த வெர்மாண்ட்டில் இருக்கிற சிடன்டன் கவுண்டியில் தான் பெர்லிங்டன் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட் மெடிக்கல் ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் ராபர்ட் லார்னர் காலேஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே தான் வால்டர் ஜே டாட் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரி அதை தான் வால்டர் ஜே டாட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக வால்டர் ஜே டாட் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. அதே மாதிரி இன்னும் கெமிஸ்ட்ரி வேதியியல், அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி மருந்தியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக வால்டர் ஜே டாட் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் பெர்லிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இவர் வந்து எக்ஸ்ரே பயன்படுத்துறதுல ஒரு நிபுணராகவும் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1908 வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய 39 வயதில் இவருடைய மருத்துவ கல்வியை டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதாவது இன்றைய ராபர்ட் லார்னர் காலேஜ் ஆஃப் மெடிசன்லேருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது கூடவே இவருடைய இன்டென்சிவ் ரெசிடென்சி ரெண்டையுமே முடிச்சிருந்தாங்க. அதாவது டாக்டர் ஆஃப் மெடிசன் இவர் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வால்டர் ஜே டாட் வந்து மற்ற மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது வந்து இன்டென்சிவ் அப்படின்றது. அதே சமயம் அதுக்கப்புறமா இன்டென்சிவ் முடிச்சதுக்கப்புறம் மற்ற மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வால்டர் ஜே டாடே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இதை ரெண்டையுமே கூட இவர் வந்து மருத்துவம் படிக்கும் போதே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இதனால 1908 ஒரு மருத்துவராகவே வால்டர் ஜே டாட் வந்து தகுதி பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் மறுபடியும் இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்மாண்டில் இருக்கிற பெர்லிங்டனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் மேசச்சூசட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோடைய அந்த சீஃப் ஃபார்மசிஸ்டாகவும் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் வால்டர் ஜே டாட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஒரு ரேடியாலஜிஸ்டாகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு இவர் வந்து கருதப்படுறாங்க. அது காரணம் எக்ஸ்ரே கண்டுபிடிச்ச உடனடியாக ரேடியாலஜிஸ்டாக இவர் வந்து ஒர்க் ஆரம்பிச்சது தான். இந்த ஒரு ரேடியேஷன் தான் மிகப்பெரிய பாதிப்பை போக போக வால்டர் ஜே டாடுக்கு ஏற்படுத்தினது. இதுக்கிடையில் 1910 கனடாவுடைய நியூ பிரன்ஸ்விக்கில் இருக்கக்கூடிய மாங்க் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த ஒரு இடத்தை சார்ந்த மார்கரெட் லீ அப்படின்ற ஒரு பெண்ணை 1910 இவருடைய 41 வயதில் வால்டர் ஜே டாட் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வால்டர் ஜே டாடுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் லீ டாட் இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தாலும் வால்டர் ஜே டாடோடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. இது வால்டர் ஜே டாடோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இதே 1910 வால்டர் ஜே டாடோடைய முகம் முழுக்க வந்து அங்கங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறது, ஸ்கார்ஸ் ஏற்படுறது, அதுக்கப்புறமா வந்து பேர்ன்ஸ் எரிஞ்ச நிலையில் தோல் வந்து மாறுறது, அதுக்கப்புறமா இவருடைய கை விரல்களில் கேன்சர் வந்து ஏற்படுறது. அது வந்து இவர் ரேடியேஷன் பயன்படுத்துறதுனால, எக்ஸ்ரேலாம் பயன்படுத்துறதுனால. ஸோ அதனால் வால்டர் ஜே டாடோடைய கையில் வந்து பல விரல்களில் காயம் ஏற்பட்டிருந்தது. அப்போது அந்த காயம் வந்து உடல் முழுக்க பரவாமல் இருக்க அந்த விரலில் எந்த பகுதியில் காயம் இருக்குதோ அதை வந்து வெற்றி அகற்றணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. ஸோ அதை வந்து ஆம்பிட்டும் வந்து பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து காயம் இருக்குன்னா இந்த இடத்த மட்டும் அப்படியே வெட்டி எடுக்கிறது. இது மாதிரி வால்டர் ஜே டாடோடைய பல விரல்களில் இந்த மாதிரி பாதிப்பு இருந்தனால பல விரல்களை வால்டர் ஜே டாட் வந்து பார்சியலாக இழந்தாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முழு விரலை இழக்காமல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லைன்னா இங்கே வரைக்கும் அப்படின்னு
ஒவ்வொரு விரல்லையுமே இந்த மாதிரியான இழப்புகளை வால்டர் ஜே டாட் வந்து சந்திச்சாங்க. ஸோ வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை. ஸோ இதுக்கப்புறம் வால்டர் ஜே டாட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வால்டர் ஜே டாடுக்கு தெரிய ஆரம்பிக்குது, எக்ஸ்ரே தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த கேன்சர் ஏற்படுறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சால் கூட வால்டர் ஜே டாட் வந்து அந்த எக்ஸ்ரேவை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம், இந்த பாதிப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த ரேடியேஷனை எப்படி சிகிச்சைக்கு வெறும் வந்து நோயை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த எலும்பில் இருக்கக்கூடிய காயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ரே பயன்படுத்தாமல் ரேடியேஷன் பயன்படுத்தாமல் ரேடியேஷனை மற்ற விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதாவது சிகிச்சை கொடுக்கறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அப்படி வால்டர் ஜே டாட் வந்து இவருடைய ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கன் லங் அண்ட் ரே சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசச்சூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டியோடைய ஒரு மெம்பராகவும் வால்டர் ஜே டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. மேலும் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்றது ஒரு எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னா ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப், அந்த ஒரு எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு மெம்பராகவும் வால்டர் ஜே டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா செயின்ட் போட்டால்ஃப் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராகவும் வால்டர் ஜே டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த நிலையில் 1914 இந்த காலகட்டத்தில் முதல் உலகப்போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்குது. முதல் உலகப்போர் தொடங்கியதுக்கு அப்புறமா முதல் உலகப்போரில் எக்ஸ்ரே வந்து மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்களினுடைய எலும்புகள் காயங்கள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ரே வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்போ வால்டர் ஜே டாட் வந்து பிரிட்டனுக்கு வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து. ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் பிறந்த நாடான இங்கிலாந்துக்கு இவர் போனாங்க. அப்போ அங்கே வந்து போரெல்லாம் பயங்கரமாக நடந்து வரும்போது போர்க்களத்துக்கு சென்று வால்டர் ஜே டாட் வந்து அங்கே இருக்கக்கூடிய புல்லட்ஸ் பாய்ந்த இராணுவ வீரர்கள் அவங்களெல்லாம் வால்டர் ஜே டாட் வந்து மீட்கவும் செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அற்புத பணியில் வால்டர் ஜே டாட் வந்து ஈடுபட்டாங்க. அதேமாதிரி ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்னா இப்போ எக்ஸ்ரேன்னா ஒருத்தவங்களுடைய எலும்பு வந்து உடஞ்சிருக்கா அப்படின்ற எக்ஸ்ரே பண்ணி ஒரு ஃபிலிம்லையோ இல்லை ஒரு ரோல்லையோ வந்து எடுத்துருவாங்க. அது எடுக்காமல் நேரடியாக அவங்களுடைய எலும்பை இங்கே வச்சு எக்ஸ்ரே பண்ணுறாங்கன்னா அது ஒரு திரையில் வந்து தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த திரை தான் ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி சில ஃப்ளோரோஸ்கோப்பை புதிய நுட்பத்தோட வால்டர் ஜே டாட் வந்து உருவாக்கவும் செஞ்சாங்க. இந்த நிலையில தான் பெரிய இந்த ரேடியேஷன்னால பெரிய ஒரு கேன்சர் வந்து 1915ஆம் ஆண்டு வால்டர் ஜே டாட் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு ஒரு சர்ஜரி ஆப்ரேஷனுக்கு உள்ளாகிறாங்க. அதிலிருந்து அடுத்து மீண்டு வரவும் செய்கிறாங்க. ஆனால் வால்டர் ஜே டாட்னால மறுபடியும் இவருடைய சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியல. மறுபடியும் வால்டர் ஜே டாட் வந்து அந்த எக்ஸ்ரேனால் பாதிக்கப்பட்ட அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட கேன்சர்னால் இவர் வந்து முழுமையாக வந்து உடல்நல குறைபாடுனால் பாதிக்கப்பட்டு 1916 டிசம்பர் 19 அன்னைக்கு இவருடைய 47 வயதில் வால்டர் ஜே டாட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1916 டிசம்பர் 19 இவருடைய 47 வயதில் வால்டர் ஜே டாட் வந்து இறந்து போயிடுறாங்க. இது ரொம்ப சோகம் நிறைந்ததாக இருந்தது. வால்டர் ஜே டாடோடைய மனைவியான மார்கரெட் லீ டாட் இவங்க வந்து இவர் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களும் வந்து இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வால்டர் ஜே டாடோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வால்டர் ஜே டாட் வந்து வெறும் 47 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் இவர் மருத்துவ சேவைக்கும் மருத்துவ பங்களிப்பு அதே மாதிரி மருத்துவத்தில் இவர் செய்த தியாகம் இதெல்லாம் வந்து மிகப்பெரியது. அதனாலேயே இவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு ஆன பிறகும் கூட வெறும் 47 ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருந்தாலும் இவர் இறந்தே 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பிறகும் கூட இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படக்கூடிய தியாகிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தராக வால்டர் ஜே டாட் வந்து கருதப்பட்டு வராங்க. ஏன்னா வால்டர் ஜே டாடுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது எக்ஸ்ரேனால இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு. இருந்தாலும் அதை மேம்படுத்த தான் செய்யணுமே ஒழிய அதை விட்டு விலகி வரக்கூடாது அப்படின்றதுல வால்டர் ஜே டாட் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த மாதிரி சில மருத்துவர்கள் உறுதியாக இருந்தனால தான் இன்னைக்கு காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் எக்ஸ்ரே வந்து மருத்துவர்களால் பயன்படுத்த முடியுது. அதாவது அந்த காலகட்டத்திலேயே கூட எக்ஸ்ரேனால நோயாளிகளுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஏன்னா இப்போ ஒரு நோயாளிக்கு எலும்பு உடஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கட்டு போட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அது கட்டு போட்ட இடம் சரியாயிருச்சா அப்படின்னு 2வது முறை அதிகபட்சம் எக்ஸ்ரே எடுப்பாங்க. இப்படி தான் அதனால நோயாளிகளுக்கு அந்த ரேடியேஷன் தாக்கம் பெருசாக இல்லை. ஆனால் வால்டர் ஜே டாட் போன்ற மருத்துவர்கள்
ஒவ்வொரு நோயாளிகளையும் பரிசோதிக்கிறதுக்கு எக்ஸ்ரேவை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்க, இப்போ பயன்படுத்துகிற மாதிரியே. ஸோ அதனால் ரேடியேஷன் தாக்கம்லாம் இருந்தது. பல மருத்துவர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க. அந்த மருத்துவர்களில் ஒருத்தராக தான் வால்டர் ஜே டாட் இருந்தாங்க. இந்த மாதிரியான தியாகிகள்னால தான் இன்றைக்கி எக்ஸ்ரே பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருத்துவர்களால் பயன்படுத்த முடியுது. ஸோ இப்பேற்பட்ட முக்கியமான ஒரு தியாகம் செய்த வால்டர் ஜே டாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.